நடுவர் அவர்களே, இப்படி இருக்கனா அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் சினிமாவுக்கு வரேன். இப்படி இருக்கிற நீ இப்படியே இருந்தனா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு என் அனுபவத்தை காட்டுறதுக்கு நான் எதுக்கு சினிமாவுக்கு வரணும்னு நான் கேட்குறேன். அது எங்கள் அக்கா பாருங்க, டெய்லி லைப்ரரிக்கு போவாங்க போல. இது அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, எட்டு தொகை, பாட்டு பாட்டு. நாங்கள் தான் பேஸ்மெண்ட்டு, நீங்கள் தான் அது மேலே கட்டுற பில்டிங்கு. அக்கா, பில்டிங் மேலே இல்லைன்னு வச்சுக்க, பேஸ்மெண்ட்டை குட்டி சவருன்றவாங்க. வெறும் பேஸ்மெண்ட்டத்தை மட்டும் கட்டிட்டு அதில் குடி போக முடியுமா? என்னங்க ஒரு ப்ரொஃபஸர் இப்படி பேசலாமா? எப்படி நடுவில் உட்காந்து சால்றா? அதான் அம்மா பேசுனதுக்குன்னா அருமையாக வாசிப்பேன் சால்றா. எங்க அண்ணன் கோவி அண்ணன் விமானம் கரண்ட்லி அப்டேட்டடாக இருக்கிறாரு. கண்ட்ரோல் ரூம் அப்படிங்கிற அனுபவம் இருந்தால்தான் உங்களுடைய கற்பனை பறக்க முடியும். அண்ணே நல்லா புரிஞ்சுக்க, கற்பனைன்ற ரெக்கை இல்லைன்னா உங்க கண்ட்ரோல் ரூமை பட்டுக்கோட்டையிலே வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். எவ்வளவு அழகான கற்பனை நடுவர் அவர்களே. வைரமுத்து அழகா முதல் பாடல்லே, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும் சொன்னாரா இல்லையா? ஆகச்சிறந்த கற்பனை. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. ஆகச்சிறந்த கற்பனை. வைரமுத்துடைய மிகச்சிறந்த கற்பனைக்கு தாங்க இன்னைக்கு அவர் கவிப்பேரரசா இருக்கிறாரு. அந்த காலம் தொட்டு இந்த காலத்து வரைக்கும் இன்னைக்கு தர்மதுரையில பாட்டு எழுதியிருக்காரு நடுவர் அவர்களே. ஒருத்தவர் நல்லா வாழ்ந்து இறந்து போயிருப்பாரு. இறந்து போனவருக்கு அந்த பாட்டு ஒப்பா இருக்குதோ இல்லையோ, இவங்க வந்து புலம்பி தள்ளனதுக்கு நடுவரில் அந்த பாட்டு அவ்வளோ கரெக்டாக இருக்கும். மக்க கலங்கு தப்பா, மடி பிடிச்சி இழுக்கு தப்பா, நாடு கலங்கு தப்பா, நாட்டு மக்க தவிக்கு தப்பா, என்ன பத்த மகராசா அண்ணே ராஜேந்திர அண்ணே, என்ன பத்த மகராசா நீ ஊர காக்கும் ராசா, என்ன பத்த மகராசா நீ ஊர காக்கும் ராசா. ஒவ்வொருத்தனும் என்ன பண்றான்னா, அடிமட்டத்தில் இருக்கிறான்னா, தான் உன்னை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, அவனால முடியல அப்படின்னு சொன்னா, திரைப்படத்துல கதாநாயகன் கற்பனையிலையாவது சாதிக்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் சினிமாவுக்கு வரான். அண்ணாமலைன்னு ஒரு படம், அதுல வர வில்லனா இருக்கக்கூடிய கதாபாத்திரம் எப்ப பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பாரு கணக்கெல்லாம் சரியா வரும், இதையே சொல்லிக்கிட்டு வருவான். பார்க்குறவனுக்கெல்லாம் வெறுப்பாக வரும். தலைவர் எப்படா இவனுக்கு பதில் சொல்லுவார்? தலைவர் ஒரு கணக்கு போட மாட்டாரா அப்படின்னு பார்ப்பான். சூப்பர் ஸ்டார் கார் கிட்ட வருவார். எல்லாரும் கணக்கு கணக்கு அப்படிங்கிறாங்க, இந்த அண்ணாமலையுடைய கணக்கு கொஞ்சம் கேட்டு போக சொல்லு. ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பெண்கள் போடுறது நாளைய கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு, பெண்கள் போடுறது திருமணக்கணக்கு, ஏழைகள் போடுறது நாள் கணக்கு, பணக்காரன் போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதிகள் போடுறது ஓட்டு கணக்கு, மக்கள் போடுறது நம்பிக்கை கணக்கு, ஜனங்க போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. என்கிட்டயே கணக்கு போடுறாங்க, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கு, எறா வண்டியா அப்படின்னுவான். நடுவர்களே, தில்லானா மோகனாம்பால்னு ஒரு படம் நடுவர்களே. இன்னைக்கெல்லாம் எனக்கு அடிபட்டுருக்குன்னு எங்கள் லவ்வருக்கு SMS அனுப்பினேன்னு வச்சுக்கேன், வீட்டுக்கு போகும்போது ரீசார்ஜ் பண்ணிட்டு போ, அப்புறமா டிஞ்சர் வச்சுக்க அப்படின்பா. ஆனால் யோசிச்சு பாருங்க, தில்லானா மோகனாம்பால்ல சிவாஜி கையில் அந்த கத்தியால் குத்தி இருக்கும், ரத்தம் ஒழுகிட்டு இருக்கும், இந்த அம்மா நலந்தானா நலந்தானான்னு பாடிக்கிட்டு இருக்கும். எனக்கு பிடிச்ச வரி, அந்த கற்பனையின் உச்சம் எது தெரியுமா? கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன், புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார். உட்காந்து பார்க்கணும், நல்ல படங்களை பார்க்கணும். நடுவர் அவர்களே, அவங்க அனுபவ முதிர்ச்சிக்கு ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க இல்லையா? நாங்கள் பூம்புகார் படத்தை ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதினார், நல்லா எல்லாருக்குமே தெரியும். உதடுனா எப்படிலாம் நடுவரில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லியிருக்காங்க. உதடில்ல மந்திரிச்ச தகடுன்னு இருக்கான், இதழில் கதை எழுதும் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இது என்ன உதடா தகடா அப்படிலாம் கேட்டிருக்கான், நிறைய கேட்டிருக்கான். ஆனால் பூம்புகார் படத்தில் பாருங்க, கோவலனாக இருக்கக்கூடியவர் சொல்லுவார், கண்ணகி கண்ணகி கனவு கற்பனையில் உன் கொய்யா இதழ்களை உண்டு மகிழ்வேன் அப்படின்னு சொன்னார். நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நடுவர், எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கற்பனைக்கு கண்ணகி கருப்பா இருந்ததுனால கொய்யா இதழ்னு சொன்னாரா? திராவிட நாட்டில் அதிகமாக காக்கிறது கொய்யா அப்படிங்கிறதுனால கொய்யா இதழ் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே கோவலன் வாணிகம் செய்ய புறப்படுறான்,
கொஞ்சமா தான் கொய்த இதழ்கள் இன்னும் கொய்யாம இருக்கே அப்படிங்கிறதுனால அதை கொய்யா இதழ்கள் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு பெரிய கற்பனை நடுவர்களே. நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்கறது கிடையாது உங்க அனுபவத்துல. அதான் நாங்க சொல்றோம். நடுவர்களே, நிறைவா 2 விஷயங்களை சொல்லி முடிக்கிறோம். இந்தியன் அப்படிங்கிற படம் கமலஹாசன் வருவாரு, கதாநாயகியை கேட்பாரு, ஏம்மா நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு கிளம்புவாரு. அவரை கொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லும். எத்தனை வருஷமா உனக்கு அவனை தெரியும் அப்படின்னு கேட்பாரு கமல். 2 வருஷமா தெரியும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியும். எனக்கு அவனை 30 வருஷமா தெரியும். ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்த புள்ளாவன். அவனை தூக்கி கொஞ்சும் போது மீசை குத்துச்சேன்னு சொல்லி மீசையே எடுத்த சேனாதிபதி இன்னைக்கு அவனையே கொல்றதுக்காக போறேன்னா எவ்வளவு முக்கியம்னு கேட்டிருப்பார். வசனத்துல அழகா கொடுத்திருப்பார் நடுவர்களே. இதெல்லாம் பார்க்காம நடுவர்களே, ஒருதலை காதலை உச்சமாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். பூவே உனக்காக என்கின்ற ஒரு அற்புதமான திரைப்படம். இவர் ஒருதலையாக காதலித்த காதலி அழகா வந்து பின்னாடி நின்று கேட்பாங்க, ஆஃப்டர் ஆல் ஒன் சைடு லவ்வுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு செடியில் எத்தனை பூ பூக்குது, ஒன்று உதிர்ந்தா இன்னொன்று பூக்கிறது இல்லை? வாஸ்தவம் தாங்க. ஆனால் உதிர்ந்த பூவை எடுத்து ஒட்ட வச்சு பாருங்க, இது ஒட்டாது. சில பேருக்கு அது செடி மாதிரி ஒன்று போனால் இன்னொன்று, சில பேருக்கு அது பூ மாதிரி ஒன்று உதிர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதாங்க, எடுத்து ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லுவான். எது அழகு தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த இயக்குனர் அழகாக 6 வரிகளை வைத்திருப்பார். உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது, உந்தன் அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது, நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை, நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை, ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமேன்னு சொன்னானே, இதை விட கற்பனை எது இருக்க முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.